வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் பார்க்கலாம். இது வந்து 17x32 அப்படிங்கிறது வீட்டு பிளான் சைஸு. இதுக்கு மேலே யார் இடம் வச்சு அந்த வீடை கட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன இடங்களில் குறுகின இடங்களுக்கு வீடுகளுக்கு டிசைன் பண்ணும்போது இதை விட பெரிய ரெக்குவயர்மெண்ட்ஸு பெரிய இடங்கள் வச்சுருக்கவங்களுக்கு என்ன மாதிரி வீடு மாடர்னாக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்ம லைட்டிங், வென்டிலேஷன், வாஸ்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸையும் ஃபில் பண்ணி நம்ம அந்த வீடு அரைவ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸாக்டான திங்கிங் என்னவோ அது நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதோட காஸ்ட்டு ப்ளஸ் அதோட குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனு அதில் பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டோம்னா அந்த வீடு ஒரு நல்ல ஒரு ட்ரீம் ஹவுஸ் ஆகும். நல்லா நம்ம குடும்ப உறுப்பினராகவும் அந்த வீடு மாறிடும். அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. இந்த வீட்டு பிளானை எப்படி வடிவமைக்கணும், அதுக்கு முன்னாடி அது என்னென்ன செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்டில் இப்போ தான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோட டீட்டெயிலை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். மேலும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுகள் வரும். இப்போ இந்த வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோ கிளப்பலாம் வாங்க. மேலே வந்து தெற்கு, கீழே வந்து வடக்கு. இது வடக்கு பார்த்தா வாசப்படியில் வீடு 17x32 அப்படிங்கிறது இந்த வீட்டு பிளானோட சைஸு. இதுக்கு மேலே யார் இடம் வந்து வீடை கட்டிக்கலாம். ஃப்ரெண்டில் வந்து இடம் இருந்ததுன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் மாதிரி நல்லா ஃப்ரெண்டை இழுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி அமைப்பு வரும். உள்ளார என்ட்ரு ஆனோன்னா வரண்டா. இது பார்த்தீங்கன்னா 5x9 அந்த மாதிரி ஒரு வரண்டா சைஸ் வரும். உள்ளார என்ட்ரு ஆனோன்னா 15x12 அந்த மாதிரி லிவிங் ரூம் வரும். அதை தாண்டி டைனிங் பார்த்தீங்கன்னா 7x6.25 அந்த மாதிரி டைனிங் ஏரியா வரும். இந்த லிவிங் டைனிங் சென்டரில் வந்து நான் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டேர்கேஸோட ஏரியா வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் சால்ட்டாக வரும். அதுக்கப்புறம் கீழே உள்ள ஏரியா நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கேன். இது வந்து மாதிரியோ வேறு மாதிரி கொடுத்தா அதிகமாக ஸ்பேஸ் போங்கிறதுனால அந்த காம்பாக்டாக டாக்லெட் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் பார்த்தீங்கன்னா 6.25 7.5 அந்த மாதிரி ஒரு சின்ன கிச்சன் கொடுத்துருக்கேன். இது ஓப்பன் கிச்சன் மாதிரியும் பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு செமி க்ளோஸ்டு கிச்சனாக நான் காமிச்சிருக்கேன். அடுத்து பின்னாடி இடம் இருந்தாலும் நீங்கள் வசதி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பின்னாடிக்கு போகிறதுக்கு வசதி பண்ணியிருக்கேன். ஒருவேளை குறுகின இடமா இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு 3 அடி விட சொல்லுவேன் கான்செப்ட்டில். அந்த மாதிரி காரணத்துக்காக பின்னாடி ஒரு 3 அடி விடுறதுனால ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூப் போடாமல் அதில் உள்ள லைட்டிங் வர மாதிரி பண்ணலாம். நீங்கள் பழைய வீடுகள் இதுக்கு முன்னாடி இந்த பிளான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். நான் பின்னாடி எதனால் அந்த வீட்டு டோர் கொடுத்தேன் அப்படிங்கிறது. நீங்கள் பின்னாடி வந்து இது மாதிரி குறுகின இடம் வச்சுருக்கவங்க பின்னாடி ஒரு 3 அடி 4 அடி இடம் விட்டாக்கா அது மூலமாக லைட்டிங் வரும், வென்டிலேஷன் வரும். நமக்கு அந்த விண்டோஸ்க்கு ப்ரொவிஷனுக்கு லைட்டிங் வேணும். அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூப் இழுக்காமல் அந்த இடத்துல ஓப்பனாக விடணும். அதுக்காக அந்த இடம் இருந்ததுன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம கிச்சனில் அந்த டோரை பயன்படுத்திக்கலாம், யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி பயன்படுத்தலாங்கிறதுக்காக அந்த டோர் அமைப்பு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட்டில் வந்து பெட்ரூம் 1 வருது. இது வந்து 9x11 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் கொடுக்க முடிஞ்சது, ஹாலில் கொடுத்துட்டேன். ஏன்னா அங்கே கொடுத்தோம்னா நமக்கு வந்து அது வென்டிலேஷனுக்கு தனியாக டக்ட் மாதிரி விடணுங்கிறதுக்காக இங்கே நான் ஃப்ரெண்டில் கொடுத்துட்டேன். அதனால் நான் ஹால் அமைப்பில் ஒரு ஓரத்தில் அமையும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் டாய்லெட்டை. இது 4x7 அந்த மாதிரி அமையுது. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய ஹாலாகவும் பெரிய ஏரியாவாக இருக்கும் அந்த குறுகான இடத்துல கூட வீடு. ஆனால் இதில் ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் என்னென்னா காமன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி மேலே போனோம்னாக்கா கீழே என்ன ரூம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் மேலே ரூம் கொடுத்துருக்கேன். அங்கே கீழே வந்து கிச்சன்லாம் கொடுத்துருந்தேன். அந்த இடத்துல வந்து டாய்லெட் ஏரியா கொடுத்துருந்தேன். இந்த டாய்லெட்டோடைய வந்து WC வந்து நேராக நம்ம சமைக்கிறதுக்கு வராமல் நம்ம பேக் சைடு கொடுத்துருக்கணும். அந்த ஸ்டோர் ஏரியா இருக்குது டோர் கிட்ட அந்த இடத்துக்கிட்ட கொடுத்துருக்கேன். அது மாதிரி மேலே இந்த டைனிங் ஏரியா வந்து லிவிங்கில் பாதி என்ன பண்ணுங்க ஸ்டடி ரூம் மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரண்டில் வந்து நம்ம லிவிங் ரூம் இருக்கிற இடத்துல வந்து நான் பெட்ரூம் கொடுத்துருக்கேன். அது லென்த்தியான வருது 9x15 அந்த மாதிரி கிளியர் சைஸ் கிடைக்குது. ஃப்ரண்டில் வராண்டா இருந்ததில் வந்து அப்படியே பால்கனி கொடுத்துருக்கேன். அது 5 அடிக்கு அப்படியே 9 அடிக்கு பெரிய பால்கனி வருது. கீழே என்ன டாய்லெட் இருந்தோ அந்த டாய்லெட் அப்படியே அட்டாச் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ மேலே வந்து சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட்டும் கொடுக்கலாம், இல்லை காமன் டாய்லெட் கொடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். அது வந்து நான் வந்து அட்டாச்சுக்கு வந்து கொடுக்காம காமன் மாதிரி கொடுத்துருந்தேன். இது எப்படின்னா நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். அதில் இதுலேயே அடுத்த ஆப்ஷனாக என்ன பண்ணியிருக்கேனாக்கா மேலே வந்து ஒரு ரூமும் டாய்லெட்டும் கொடுத்துட்டு மினிடி வந்து டெரஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். பட்ஜெட்டில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேயே கீழேயும் மேலேயும் ஒரு வீடு வந்துடும், டபுள் பெட்ரூம் வீடு வந்துடும். அந்த மாதிரி சின்ன இடம் வச்சுருக்கவங்களுக்கும் பெரிய செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு மேலே வந்து மாதிரி பார்ட்லி பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் வந்து டெரஸ் மாதிரி விட்டுறலாம். வேணுனாலும் அவங்க அந்த ப்ளூ கலர் கல்வென்ஷன் ஷீட் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு கணிசமாக காஸ்ட் குறையும். அதனால் வீடும் பெருசாக இருக்கும், ப்ளஸ் செலவு அதிகமாக இருக்காது. அந்த மாதிரி அமைப்பு இந்த இதில் பண்ணிக்கலாம். இப்போலாம் நான் போடக்கூடிய ஒரு வீட்டு பிளானோடைய காஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், இன்டர்லாக்கில் பண்ணால் எப்படி இருக்கும், இன்டர்லாக்கில் லோட் பேரிங்கில் வச்சா எப்படி இருக்கும், அதில் காலம் வச்சு கட்டினா எப்படி இருக்கும், நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதோட ரேட் நான் எழுதிடுறேன். நீங்கள் அதை பார்த்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் என்ன ஆகும் தெரிஞ்சுக்குங்க. மேலும் இந்த வீட்டு பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கீழே உள்ள கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது வீட்டு பிளான் வேணும்னாலும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்களை மாதிரியே மற்றவர்களும் கேட்டாலோ அல்லது இந்த வீட்டு பிளான் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு பிளானை கொடுக்குறதா இருந்தாலோ நான் அதை ஏற்கனவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம்னா கூட அந்த வீட்டு பிளானை போடுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். மேலும் இந்த வீடியோ பிளானை வந்து மற்றவர்களுக்கும் பயன்பட அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.